ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த 2025 பார்த்தீங்கன்னா நாம் போடக்கூடிய முதல் வீடியோங்க இது, சரிங்களா? ஸோ முதல் வீடியோவே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ, சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விக்கியில் எப்படி ப்ரோ எக்ஸ்ட்ரா ஜோன் ஆட் பண்ணுறது அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாரு, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் ஒர்க் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜோனில் வேலை செய்கிறதுக்கு இஷ்டம் இருக்காது, சரிங்களா? ஸோ அந்த ஜோனில் இல்லாமல் வேற ஜோனில் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் எப்படி ஜோன் சேஞ்ச் பண்ணுறது, ஜோன் அண்ட் ஷிஃப்ட், சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஜோனில் ஸ்டார்டிங்கில் அதாவது உங்கள் ஐடி ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஜோனில் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ரொம்பவே கம்மியாக வந்திருக்கும், சரிங்களா? ஸோ ஆர்டர் கம்மியாக வந்திருக்கும், ஏர்னிங்ஸ் வந்திருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட பெட்டராக ஏதாச்சும் ஜோன் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆஃபீஸ் போய் தான் ஜோன் மாற்றணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஆஃபீஸ்லாம் போக தேவையில்லை, உங்களுடைய ஸ்விக்கி அப்ளிகேஷன்லேயே நீங்கள் மாற்றிக்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம இதுக்காக ஆஃபீஸ் தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜோன் வச்சிருக்கிறீங்களும் இன்னொரு ஜோன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ஸ்விக்கி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்குவாங்க. நீங்கள் ஒர்க் பார்ப்பீங்கல்ல அந்த அப்ளிகேஷன், சரிங்களா? ஸோ அதில் போயிட்டு மோர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மோர் ஆப்ஷனில் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆவதாக இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ அதை கொடுங்க, சரிங்களா? டியூட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதுக்குள்ளே போயிடும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, சேஞ்ச் ஷிஃப்ட் அண்ட் ஜோன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க, சரிங்களா? ஸோ 3ஆவதாக இருக்குல்ல அந்த ஆப்ஷன் கொடுங்க. அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சேட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை ஜோன், ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை ஷிஃப்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு ஜோன் சேஞ்ச் பண்ணுமா, ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணணும், ஜோன் சேஞ்ச் பண்ணுறதா இல்லை ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணுறதா அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ நான் இப்போ ஜோன் செலக்ட் பண்ணுறது கொடுக்குறேன் மாற்றுறதுக்கு. இப்போ அதுக்குள்ளே நீங்கள் டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு சேட் பாக்ஸில் நிறைய ஓப்பன் பண்ணி தருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 48 hours அப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆகிறதுக்கு 1 or 2 weeks ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்தது இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ப்ளீஸ் ஃபில் திஸ் ஜோன் சேஞ்ச் ஃபார்ம் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சேட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப உங்களுக்கு கூகுள் குரோமுக்கு ஒரு ஃபார்ம் லிங்க் கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் அது ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, இந்த படிவத்தை பூர்த்தி செய்து உங்கள் கோரிக்கையை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அங்கீகரிக்கப்பட்டாலோ அல்லது நிராகரிக்கப்பட்டாலோ நாளை காலை 10 மணிக்கு செயலியில் அறிவிப்பை பெறுவீர்கள். அங்கீகரிக்கப்பட்டதும் அடுத்த திங்கட்கிழமை மாலை 4 மணிக்குள் மட்டுமே மாற்றம் ஏற்படும், சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வரணும். ஸோ அந்த ஜோன் நீங்கள் ஜோனாக இருந்தாலும் சரி ஷிஃப்டாக இருந்தாலும் சரி அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் அது மாறும். அது மட்டும் இல்லாமல் உடனே மாறாது. இந்த வாரம் நீங்கள் எப்படி சொல்றதுன்னா வியாழன் வெள்ளியில நீங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் கிடைச்சிடும். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் திங்கக்கிழமை ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலே தான் அந்த ஷிஃப்டாக இருந்தாலும் சரி ஜோனாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இது நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. சப்போஸ் ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையே மெசேஜ் பாக்ஸில் வந்துடும். இந்த மாதிரி உங்களுடைய ஃபார்ம் ரிஜெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே உங்களுடைய மெயில் ஐடி, மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஐடி,
அடுத்தது வந்து நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்கும். அந்த மாவட்டத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜோனுமே வந்து லிஸ்ட்டாக வரும். சரிங்களா? நீங்கள் எந்த ஜோனில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த ஜோனும் முதற்கொண்டு வரும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஜோனுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத தான் கிளிக் பண்ணணும். சரிங்களா? உதாரணத்துக்கு நிறைய ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஜோன் தான் இருக்கும், இல்லைன்னா ஒரு 3 ஜோன் தான் இருக்கும். நீங்கள் வேலை செய்கிற ஜோனை விட்டுட்டு நீங்கள் எந்த ஜோனுக்கு போகிறீங்களோ அந்த ஜோனை தான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சப்மிட் கேட்கும். நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மெசேஜில் வந்துடும். இல்லை ரிஜெக்ஷன் பண்ணிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஷீட்லேயே ஜோனாக இருந்தாலும் சரி, ஷிஃப்டாக இருந்தாலும் சரி சேஞ்ச் பண்ணுற மெத்தடு. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் ஜோன் ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.